ஹே காய்ஸ், ரொம்ப பேர் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நம்ம கிட்ட நல்ல டயட் இல்ல. ஆனா எக்சர்சைஸ் பண்ணா மசில் வருமா? எக்சர்சைஸ் பண்ணா மசில் வராதுன்னா எதுக்கு எக்சர்சைஸ் பண்றது? அப்படி தான் யோசிப்பாங்க யூசுவலா. ஆனா என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் ப்ரீவியஸ்லி எக்சர்சைஸ், ஜிம் எல்லாம் போகுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவான பெர்சன். புஷ் அப் அடிப்பேன், புல் அப் அடிப்பேன், ரன்னிங் போவேன். அதுக்கப்புறமா ஜிம்முக்கு வந்ததும் என்கிட்ட டயட் இல்ல. அவ்வளோ டயட் இல்ல. நான் என்ன வீட்ல என்ன செய்றாங்களோ அதுதான் சாப்பிடுறேன். ஆனா எக்சர்சைஸ் எல்லாம் நல்லா பண்றேன். என்னோட ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுது. நான் வெயிட் எல்லாம் தூக்க முடியுது. லேட்டர் ஆன் நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். எப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சேனோ, அந்த மசிலுக்கு மாஸ் தான் ஆட் ஆச்சு தவிர, ஒ ஒரு ஃபேட் ஆட் ஆவல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா பண்ணிட்டே இருங்க. அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் அதுக்கப்புறமா மசில் மெமரி ஃபார்ம் ஆகும். உங்ககிட்ட எப்போ டயட்டுக்கு பட்ஜெட் இருக்கோ, அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த டயட் வந்துட்டு கரெக்ட்டான யூட்டிலைசேஷன், கரெக்ட்டான மசிலுக்கு போயி ஹிட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட அந்த மசில் மெமரி இருக்கே, அந்த ஷேப்ல மசில் இருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும். பிகாஸ் ஆஃப் யுவர் வொர்க்கிங் அவுட் இன்சைட் உள்ள. ஸோ இங்க வந்துட்டு டயட் இல்ல, நான் எக்சர்சைஸ் பண்ண மாட்டேன். டயட் வரும்போது தான் எக்சர்சைஸ் பண்ணுவேன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். பாய்.